கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளில் என்னுடைய தியானமாக என்னுடைய வேதத்தின் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மேய்ப்பனி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் யாத்திராமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். யாத்திராகமும் 17:12 முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். அவன் கைகளை தாங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கைகளை தாங்கினார்கள். ஒரு சூழ்நிலை ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் முன்பாக வரும்போது மோசே தன் கைகளை உயர்த்தினான். ஆனால் அவன் கைகளை ஒரு பக்கம் ஊரும் ஒரு பக்கம் ஆரோனும் தாங்கினார்களாம். இன்றைக்கு இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை மாத்திரம் எடுக்கிறேன். அவன் கைகளை தாங்கினார்களாம். இன்றைக்கு இந்த தியானத்தை பார்க்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், ஒருவர் யுத்தம் செய்யும் போது, ஒருவருக்கு ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று வரும்போது, ஒருவருக்கு சோர்ந்து போயிருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கைகளை தாங்குகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அவன் கைகளை தாங்கினார்களாம். இன்றைக்கு இந்த தியானத்தை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, ஒரு தேவ பிள்ளையுடைய சுவாபம் என்ன என்று சொன்னால், அவன் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போன மோசேயின் கைகளை தாங்கினார்களாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பேசுகிற சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையிலே எப்போதும் அந்த வாழ்க்கை காணப்படும் அசந்து போகலாம், ஒரு நேரத்தில் சோர்ந்து போகலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரமல்ல, மோசேயின் கைகள் அசந்து போகும்போது எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை லட்சம் பேர்ல 2 பேருக்கு தான் வெளிப்பாடு இருக்கு. என்ன தெரியுமா? அவன் கைகள் அசந்து போகும்போது, அவன் சோர்ந்து போகும்போது அவன் கைகளை தாங்குகிற ஒரு ஆரோனாய், ஒரு ஊராய் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு காலையிலே தியானத்தை கேட்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், தேவ பிள்ளைகள் அசந்து போகும்போது, ஒரு விசுவாசி அசந்து போகும்போது, ஒரு ஊழியக்காரன் அசந்து போகும்போது அவன் கைகளை தாங்கக்கூடிய எண்ணத்தை கர்த்தர் கேட்கிற உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியானத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கைகளை நாங்கள் தாங்குருளாய் கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.